Hi viewers, very warm welcome to the Coding Tamila. So இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்னைக்கு ஒரு பைத்தன் ப்ரோக்ராம். ஸோ என்ன அப்படின்னா ஒரு சென்டென்ஸை வந்துட்டு இன்புட்டாக யூசர்கிட்ட இருந்து வாங்கிட்டு அந்த சென்டென்ஸில் வந்துட்டு எல்லாத்தையுமே சின்ன சின்ன வேர்ட்ஸாக பிரித்து அந்த வேர்ட்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த வேர்ட்ஸில் ஃபஸ்ட்டு நான் ரிப்பீட்டட் வேர்டு என்ன அப்படின்றத பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறோம். அண்ட் எந்தெந்த வேர்டு வந்துட்டு எத்தனை தடவை வந்திருக்குன்ற அதோட ஃப்ரீக்வன்சி. ஓகே, ஸோ இந்த ப்ரோக்ராம் இதுதான் வந்துட்டு இன்னைக்கோட கண்டென்ட். ஸோ இதை வந்துட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இதை வந்துட்டு கோட் பண்ணி பார்க்கலாம் லைவாக. ஸோ ஸ்டே டியூன், வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் நீங்களும் வந்து இந்த ப்ரோக்ராம் என்ன பண்ணுங்க அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் என்ன பண்ணலாம் அப்படின்னா கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு கமாண்ட் லைனில் ஹெட்டிங் கொடுக்குறேன். ஓகே, ஸோ ஹெட்டிங் வேணும் இல்லை, ஸோ ப்ரோக்ராம் டூ ஃபைண்ட் தி என்ன ஃபைண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் ரிப்பீட்டட் வேர்டு. ஓகே, நான் ரிப்பீட்டட் வேர்ட் அண்ட் இன்னொன்று ஃபைண்ட் பண்ண போகிறோம் என்ன அப்படின்னா ஃப்ரீக்வன்சி ஆஃப் வேர்ட். ஸோ இது ரெண்டு தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம், ஃப்ரீக்வன்சி ஆஃப் வேர்ட். ஓகே ஷூர், ஹெட்டிங் முடிஞ்சது. நெக்ஸ்ட் என்ன பண்ணால் கோட் பண்ணலாம். ஓகேவா, நம்ம யூசர்கிட்ட இருந்து வாங்க வேண்டியது வேர்ட் கிடையாது, சென்டென்ஸை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஸ்பிளிட் ஆஃப் பண்ணி வேர்ட்ஸாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா, நம்ம ஜஸ்ட்டு வந்துட்டு சென்டென்ஸாக வாங்குறப்போ ஸ்பேஸ் விட்டு ஸ்பிரிண்ட் பண்ணுங்க அப்படின்றத கொடுத்தாலே போதும். ஸ்பேஸ் விட்டா ஓகே, ஸ்பேஸ் விட்டு பிரிண்ட் பண்ணுங்க அப்படின்றத கொடுத்தாலே போதும். ஸோ ஸ்பிளிட் ஆஃப் மெத்தட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒவ்வொரு கேரக்டரில் ஒவ்வொரு வேர்டு, ஓகே, ஒவ்வொரு வேர்டையும் இண்டிவிஜுவலாக பிரித்து லிஸ்ட்டாக வந்துட்டு இன்னொரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிடும். ஓகே, நம்ம ஓகே இப்போ அதுக்கு ஃபஸ்ட்டு இன்புட் வாங்கணும் இல்லையா, இன்புட் வந்துட்டு இப்போ வாங்குறேன். ஸோ சென்டென்ஸ் அப்படின்ற ஒரு வேரியபிள், ஓகே, சென்டென்ஸ்ன்ற ஒரு வேரியபிளில் இது வந்துட்டு ஸ்ட்ரிங் அப்படின்றதுனால ஸ்ட்ரிங்லேயே வந்து இன்புட்டாக வாங்கிக்கிறேன். ஓகே, ஸோ என்டர் ஏ string. Okay, enter a string separated by space, ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இன்புட்டை வந்துட்டு வாங்கியாச்சு யூசர்கிட்ட இருந்து. அடுத்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வேர்ட்ஸ் அப்படின்ற ஒரு வேரியபிள், அதில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா வேர்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த சென்டென்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சென்டென்ஸை வேர்ட்ஸாக பிரித்து இந்த வேர்ட்ஸ் அப்படின்ற வேரியபிளை ஸ்டோர் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் சென்டென்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ சென்டென்ஸ் டாட் ஸ்பிளிட் ஆஃப் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா முடிஞ்சது. ஓகே, ஸோ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த சென்டென்ஸை வந்துட்டு இந்த ஸ்பிளிட் ஆஃப் மெத்தட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா சென்டென்ஸை யூனிக்கான வேர்ட்ஸாக பிரித்து என்ன பண்ணிடும் லிஸ்ட்டாக மாற்றிடும். அந்த லிஸ்ட் தான் வந்துட்டு இங்கே வேர்டு அப்படின்றது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்புட் வாங்கியாச்சு, அதை வந்துட்டு வேர்ட்ஸாக லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணி என்ன பண்ணியாச்சு வேர்ட்ஸ் வேரியபிளில் ஸ்டோர் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ஒரு ஃபார் லூப். ஓகே, எதுக்காக வந்துட்டு அந்த ஃபார் லூப் அப்படின்னா வேர்ட்ஸோட ஃப்ரீக்வன்சியை செக் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் எந்த வந்துட்டு ஃபஸ்ட்டு நான் ரிப்பீட்டட் வேர்டை செக் பண்ணணும். இதுக்காக ரெண்டு ஃபார் லூப் தேவை. ஸோ ஃபஸ்ட்டு ஃபார் லூப்பில் வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம்னா வேர்ட்ஸோட ஃப்ரீக்வன்சி. ஓகே, ஸோ ஃபார் வேர்ட் இன் வேர்ட்ஸ், ஸோ வேர்ட்ஸுன்ற ஒரு லிஸ்ட்டில் தான் எல்லாமே ஸ்டோர் ஆகிருக்கு இல்லையா, ஸோ அந்த லிஸ்ட்டில் வந்து வேர்டுன்ற எடுத்துக்கிறேன். இந்த வேர்டு வந்துட்டு ஃப்ரீக்வன்சி ஆஃப் அப்படின்ற ஒரு டிக்ஷனரியில் இருக்கா அப்படின்றத நான் முதல்ல செக் பண்ணிக்கிறேன். ஓகே, சாரி கொடுக்கக்கூடாது. ஸோ இஃப் வேர்ட் இன் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு கொடுக்குறோம். ஓகே, இஃப் வேர்ட் இன் ஃப்ரீக்வன்சி, ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா ஒருவேளை வந்துட்டு வேர்டு வந்துட்டு ஃப்ரீக்வன்சி அப்படின்ற டிக்ஷனரி இருந்தது அப்படின்னா அதே சேம் ஃப்ரீக்வன்சி, ஸோ ஃப்ரீக்வன்சி ஆஃப் வேர்டு, ஸோ நம்ம கொடுத்துருந்தோம் இல்லையா இன்புட் ஆர் வேர்டு, சாரி ஸோ ஓகே அந்த வேர்டில் வந்துட்டு என்ன பண்ணிடும் அப்படின்னா ஒன்று ஆட் பண்ணிடும். ஓகே, ஸோ இங்கே வந்துட்டு ஃப்ரீக்வன்சி ஆஃப் வேர்டுன்னு கொடுத்துக்கிறேன், மறுபடியும் கொடுத்துட்டேன், ஸ்பேஸ் விட்டு ப்ளஸ் அடுத்து 1. ஓகே, ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒருவேளை வந்துட்டு அந்த வேர்ட் ஆல்ரெடி இருந்தது அப்படின்னா அதோடு சேர்ந்து +1 ஆட் பண்ணணும், அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து எல்ஸ். ஸோ எல்ஸில் என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா ஒருவேளை இல்லை அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ ஃப்ரீக்வன்சி ஆஃப் வேர்டில் ஜஸ்ட்டு வந்துட்டு அதுக்கு 1 அசைன் பண்ணிடுது, அவ்வளோதான், அதோட முடிஞ்சது. ஸோ எதுக்காக அப்படின்னா ஒருவேளை ஆல்ரெடி இருந்ததுன்னா ஏற்கனவே ஒரு பர்டிகுலர் நம்பர் ஆஃப் டைம்ஸ் அந்த வேர்டு இருக்குது. ஸோ இந்த தடவையும் வந்ததுனால என்ன ஆட் பண்ணணும் 1 ஆட் பண்ணணும், அவ்வளோதான்.
ஸோ ஒரு வேளை இல்லவே இல்லை அப்படின்னா ஆக மொத்தமே வந்துட்டு அது கிடையாது. ஸோ அதனால் இப்போ தான் வந்துட்டு வந்திருக்குன்றதுனால என்ன பண்ணியிருக்கோம், அதில் ஒன்றுன்றது அசைன் பண்ணுறோம். ஸோ புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, பட் ஆனால் வந்து இப்போ ஒர்க் ஆகுமான்னு கேட்டால் ஒர்க் ஆகாது. ஏன் அப்படின்னா இங்கே நம்ம வந்து ஃப்ரீக்வன்சி அப்படின்ற டிக்ஷனரி இன்னும் கிரியேட் பண்ணலாம், அதை கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஃப்ரீக்வன்சி இஸ் ஈக்குவல் டு ஒரு எம்டி டிக்ஷனரி கிரியேட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ போனோம்னா கண்டிப்பாக ஒர்க் ஆகும். பட் வந்துட்டு நம்ம ஃப்ரீக்வன்சி அப்படின்றது எல்லாத்தையும் முடிச்சிட்டோம். இதை முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா பிரிண்ட் பண்ணணும் இல்லையா? ஏன்னா ஃப்ரீக்வன்சி அப்படின்ற டிக்ஷனரியை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்தா தான் நம்ம வியூ பண்ண முடியும். அதுக்காக ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் ரிப்பீட்டட் வேர்டு செக் பண்ணணும் இல்லையா? அதுக்கான ஃபார் லூப். ஸோ ஃபார் வேர்ட் இன் எதில் நம்மளோட வேர்ட்ஸ் இருக்குன்னா வேர்ட்ஸ் வந்து லிஸ்ட்டு. ஸோ அந்த லிஸ்ட்டு தான் இங்கே கொடுக்கணும். கொடுத்துட்டேன் அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இஃப் கண்டிஷன், அதாவது இந்த ஃப்ரீக்வன்சி ஆஃப் அப்படின்றதா. ஸோ இதில் வந்துட்டு ஃப்ரீக்வன்சி ஆஃப் இந்த வேர்டு, அதாவது இந்த ஒரு வேர்டுக்கான ஃப்ரீக்வன்சி வந்துட்டு ஈக்குவல் டு 1 அப்படின்னு செக் பண்ணுறோம். 1 இருந்தது அப்படின்னா பிரிண்ட் ஆஃப், அதை பிரிண்ட் பண்ணிட்டா வேலை முடிஞ்சது. ஓகே, ஸோ அதாவது ப்ரோக்ராம் வந்து முடிஞ்சிடும். ஓகேவா? பிரிண்ட் ஆஃப் ஃபஸ்ட்டு நான் ரிப்பீட்டட் வேர்ட் இஸ், அவ்வளோதான். ஓகே, ஸோ ஃபஸ்ட் நான் ரிப்பீட்டட் வேர்ட் இஸ் கம்மா கொடுத்துட்டு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த வேர்டை வந்துட்டு பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, தென் வந்துட்டு ஃபஸ்ட் நான் ரிப்பீட்டோட பிரிண்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு லூப் ரன் ஆகணும்னு அவசியமே இல்லை. ஸோ பிரேக் பண்ணிடலாம். ஓகே, ஸோ ஃபுல் ப்ரோக்ராம் வந்துட்டு பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இப்போ வந்துட்டு இதை ஜஸ்ட்டு ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் சொல்கிறேன். ஓகே, ஸோ சென்டென்ஸ் ஈக்குவல்ட்டுன்னு சொல்லிட்டு இன்புட் வந்து யூசர் கிட்ட தான் வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் அந்த சென்டென்ஸை ஸ்ப்ளிட் பண்ணி லிஸ்ட்டாக வந்துட்டு யூனிக் வேர்ட்ஸை செப்பரேட் பண்ணி லிஸ்ட்டாக வந்துட்டு வேர்ட்ஸ் அப்படின்ற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணியிருக்கு. அடுத்து ஃப்ரீக்வன்சி அப்படின்ற ஒரு எம்டி டிக்ஷனரி அதை வந்துட்டு ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஓகே, இந்த எம்டி டிக்ஷனரியில் தான் நம்ம வந்துட்டு டேட்டா ஸ்டோர் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஃப்ரீக்வன்சி ஆஃப் வேர்ட் ஃபார் வேர்ட் இன் வேர்ட்ஸ், அதாவது ஒரு ஃபார் லூப்பு வேர்ட் இன் வேர்ட்ஸ் என்னென்னா வேர்ட்ஸில் இருக்க லிஸ்ட்டில் இருக்க ஒரு எலமெண்ட்டாக எடுத்து அந்த எலமெண்ட் வந்துட்டு இஃப் கண்டிஷன். ஸோ இஃப் வேர்ட் இன் ஃப்ரீக்வன்சி அப்படின்னா ஃப்ரீக்வன்சின்ற டிக்ஷனரியில் வேர்டு இருக்கான்னு செக் பண்ணும். இருந்தது அப்படின்னா ஆல்ரெடி இருக்குது. ஸோ இப்போ வந்துட்டு அது ஒன் டைம் அதிகமாக இருக்குது. ஸோ ஃப்ரீக்வன்சி வேர்டு சிக்கல் ஃப்ரீக்வன்சி வேர்ட் ப்ளஸ் 1, அதாவது 1 வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணணும். இல்லை அப்படின்னா இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் வருதுன்னு அர்த்தம். ஸோ அப்படிங்கும்போது 1 வந்துட்டு அதை அசைன் பண்ணால் போதும். ஸோ அடுத்து வந்துட்டு என்ன பண்ணியிருக்கோம்னா அந்த ஃப்ரீக்வன்சியை பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபார் வேர்ட் இன் வேர்ட்ஸ்லாம் கொடுத்துட்டு இஃப் ஃப்ரீக்வன்சி ஆஃப் வேர்ட் இஸ் ஈக்குவல் டு 1, அதாவது அந்த ஃப்ரீக்வன்சி ஆஃப் வேர்டு வந்துட்டு ஒரே ஒரு தடவை தான் வந்திருக்கு அப்படின்னா அதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு நான் ரிப்பீட்டட் வேர்ட். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நான் ரிப்பீட்டட் வேர்ட் இஸ் வேர்ட், அதை பிரிண்ட் பண்ணிடுறோம். அடுத்து வந்துட்டு லூப் ரன் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. அவ்வளோதான், என்ன பண்ணியாச்சு அப்படின்னா பிரேக் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து கவுண்டர் ஸ்டார்ட் பண்ணிட்டு ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ 3, 2, 1. ஸோ ரன் பண்ணுறேன். ரன் பண்ணால் வந்து இன்புட் கேட்கும். ஓகே, ஸோ நம்ம வந்துட்டு ஸ்ட்ரிங்கை வந்து கொடுக்கணும். ஓகே, த ஸ்கை இஸ் பியூட்டிஃபுல் அப்படின்னு கொடுக்கணும். ஓகே, ஸோ ஸ்கை இஸ் இங்கே பாருங்க. ஓகே, பியூட்டிஃபுல் அண்டு அமேசிங் ஒன் இன் டே டைம். ஓகே, டே டைம்னு கொடுப்பேன். ஓகே, ஸோ இதை கொடுத்தேன் அப்படின்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இதில் கொடுத்த எல்லாத்தையும் தனித்தனியாக பிரிச்சிடும். ஓகே, ஸோ தனித்தனியாக பிரிச்சுட்டு என்ன பண்ணிடணும்னா ஃப்ரீக்வன்சியை கால்குலேட் பண்ணி எல்லாத்தையும் இதில் டிக்ஷனரியில் போட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபஸ்ட்டு நான் ரிப்பீட்டர் 1. ஓகே, அதையும் பிரிண்ட் பண்ணிடுச்சு. ஸோ இதுதான் வந்து நம்ம ப்ரோக்ராமோட அவுட்புட். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்டே டியூன் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. See you later in the next video. Okay.